வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேங்க. இதுலயே வந்து டெலகிராம் லிங்க்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி குடுத்துட்டு இருக்க மார்னிங். அதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். இந்த கோர் கான்செப்ட்ட முழுமையா பார்த்துட்டு இதை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகும். அதாவது இப்ப என்ன ட்ரெண்டுல போகுது, என்ன சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது எல்லாம் தெரிஞ்சு உள்ள போ முடியும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இதை பாருங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ பாருங்க. இதை பார்த்துட்டு அப்புறமா அதை பார்க்கலாம். ஒவ்வொன்னா அப்டேட் வீடியோஸ் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு 14 வீடியோ இருக்குங்க. 14, 15ன்னு ஒரு வீடியோ இருக்கு. 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொறுமையா பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோவும் பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது எளிமையா புரிய ஆரம்பிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுவே போதுமானது. ஒரே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் அப்படியே கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆயிருக்கும். செக் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். பட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஓப்பன் ஆகி அப்படியே கீழே கொண்டு வந்துட்டான். கீழே கொண்டு வந்துட்டான். அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, கீழே மார்க்கெட் வரும்போது அடுத்தது இந்த இந்த சப்போர்ட் ஏற்கனவே வரைஞ்சிருந்தோம் நாம. அதனால வந்து அது பிரச்சனை இல்லை. அது கீழே இது பிரேக் ஆகுதுங்கும் போதே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா லோ இது வரைக்கும் இருக்குது, இது வரைக்கும் கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த ஜோனோட லோ வந்து இதுதான். இது வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு கீழே வேணால் எந்த இடத்துல திரும்பும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் பிளேஸ் நம்ம ட்ராக் பண்ணிக்கணும். மார்க்கெட் கீழே வந்த பின்னாடி 5 நிமிஷத்துல கீழே வந்து க்ளோஸ் ஆகும்போது அப்போ ட்ராக் பண்ணால் போதுங்க. முன்னாடியே கசகசன்னு இதில் போட்டு வைக்க வேண்டாம் சார்ட்டில். இதே வந்து 5 மினிட்ஸுக்கு போனால் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாதிரி இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? 1 ஹவரை பொறுத்த அளவுக்கு இது என்ன ட்ரெண்டில் இருக்குதுங்க? பை ஆர் செல், ஓவரால் ட்ரெண்ட் பை, கரண்ட் ட்ரெண்ட் செல். ரைட்டுங்களா? அதாவது இன்னைக்கு காலையில் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிக்கணும் செல்லா பையான்னு. இப்போ பைனா வந்து இந்த இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ மேலே போகிற மார்க்கெட் இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சா தான் பை ட்ரெண்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அப்படி வைக்கல. கரெக்ட்டுங்களா? அதுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து லோ டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போனால் இந்த சைடு போக முடியல. அப்போ வந்து செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆல்ரெடி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனோடனே இங்கே ஓப்பன் ஆனால் கீழே வந்து இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சு அழகாக நின்றுருக்கா. சரிங்களா? இது 5 மினிட்ஸில் பார்க்கலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே வந்து அது நெகட்டிவ் கேண்டில். ரைட்டுங்களா? 5 மினிட்ஸில் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி செல் ட்ரெண்ட். ஏன்னா நேற்றே வந்து மேலேருந்து கீழே லோ உடச்சிட்டு வந்துட்டா, இந்த லோவையும் உடச்சிட்டு நின்றுருக்கான். அப்போ இன்னைக்கு காலையில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக செல் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஓப்பன் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆன முன்னாடி பார்த்தீங்கன்னா, கண்ணில் பார்த்தோன்னே இது செல்லுக்கு போயிருப்பீங்க, புட் ஆப்ஷனுக்கு போயிருப்பீங்க. அகைன் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவே அது இருக்குது. இதுக்கு வந்தோன்னா மறுபடியும் பைக் போகலான்னு நினச்சிருப்பீங்க. நினைக்கலாமா அப்படின்னா நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாது அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வச்சு பார்த்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கீழே வருது. இங்கே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குது. மறுபடியும் மேலே வர முடியல. அகைன் வந்தது மறுபடியும் கீழே. கீழே வந்தது பாருங்க, மறுபடியும் மேலே போயிருக்கு. இதுக்கு வர முடியல. இதுக்கு இப்போ வர முடியல. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போனது. இதுக்கும் வர முடியல. அப்போ இதுதான் இப்போ ஹையா இருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து இங்கே ஒரு லோ வச்சிருக்கா. இங்கே வாட்ச் பண்ணீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு தெரியும். இது கீழே இந்த லோவை உடைக்கல, கவனிச்சு பாருங்க. அதாவது இதுலேருந்து உடைக்கலன்னு சொல்கிறேன் நான். அதாவது இதே வந்து பாடிக்கு க்ளோஸ் கீழே வைக்கல. அகைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிருந்து வந்து பார்த்துட்டு இந்த லோவுக்கு உடைக்கவே இல்லை. கரெக்டுங்களா? அப்போ மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு. இதுதான் ரேஞ்ச். இதுக்கு மேலே உடைச்சிட்டு போனா தான் உண்டு. அப்படிங்கும்போது ட்ரெண்டு செல் ட்ரெண்டில் இருக்குது. அப்படிங்கும்போது ஆல்ரெடி இங்கே வந்துட்டு திரும்பி மேலே போகும்போது இந்த இடம் எல்லாமே செல் பாயிண்ட் தான், இந்த இடம் செல் பாயிண்ட் தான், இந்த இடம் செல் பாயிண்ட் தான். போயிருந்தா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கும். ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி 5 மினிட்ஸ் செல் ட்ரெண்டில் இருக்கும்போது செல்லுக்கு மட்டுமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்ல வர்றேன். புரிஞ்சுங்களா? இங்கே பைக்கான வேலையே இங்கே நம்மளுக்கு இல்லை.
அப்படிங்கும்போது செல்லுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை மட்டும் பிக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ரைட்டுங்களா? இவ்வளோதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. மாற்றி மாற்றி நான் இந்த சொல்கிறது இந்த ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் எல்லா பக்கம் ஒர்க் ஆயிருக்குன்னா ஆயிருக்கு. சரி, இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தால் ஏன் இங்கே போய் நின்றுருக்கலாம்ல, ஏன் இங்கேயே நின்றுருக்கா? அப்போ இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது, இங்கே ஒரு ஜோன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நாம. இப்போ இந்த ஜோன் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ண பார்க்குறான். ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஜோனுக்கு பாருங்க எவ்வளோ ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு. காலையில் கீழே வந்ததோட சரி ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய ரியாக்ஷன் இங்கே மத்தியானம் வரைக்கும் இங்கே தான் நடந்திருக்கு. கடைசியில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 3 மணிக்கு மேலே தான் இங்கே கீழே வந்திருக்கா. அது வரைக்கும் இந்த ஜோனைவே அரைச்சிட்டு முடிச்சிருக்கா மார்க்கெட்டை. புரிஞ்சுங்களா? அப்போ இது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ நம்ம எந்த புட் ஆப்ஷன் எடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது 25,585 பார்க்குறோம். இது ஃபியூச்சர். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ஸ்பாட். ஸ்பாட் அந்த இடத்துல என்ன ரேட் இருந்ததோ அந்த ஃபியூச்சர் தான், அந்த ஆப்ஷன் தான் நம்ம எடுத்துருக்க முடியும். ஸ்பாட் பாருங்க இப்போ என்ன வந்திருக்குன்னு. ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 25,480. நம்ம ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துலேயே எடுத்துருக்க மாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல பிக் பண்ணியிருப்போம். 25,420. அப்போ 25,400 கால் அல்லது 450 புட்டு, 450 புட் ஆர் 450 கால் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம். 450 புட்டை சூஸ் பண்ணியிருந்தோம்னா இப்போ நம்ம என்ன நடந்திருக்கு, இந்த ரேட்டில் இருக்கும்போது நம்ம அதான் சூஸ் பண்ணியிருப்போம். அப்போ 25,450 புட்டு அது இருந்து எவ்வளோ கிடைச்சிருக்கணும் நம்மளுக்கு? பைட் எடுக்க வரல. அப்படிங்கும்போது இது எவ்வளவு? 25,400 புட்டு, 25,450 மாற்றிப்போம். 25,450. இது பாருங்க என்ன அவுட்புட் கொடுத்துருக்குன்னு. காலையில் இந்த இடத்துல மூவ் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 140 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடச்சிருக்கும். எது வரைக்கும் போயிருக்கான்னு பாருங்க, ஹையே கிட்டத்தட்ட 320 30 வரைக்கும் போயிருக்கா ரேட்டு. 140லேருந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மேலே போயிருக்கா. நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் இதில் பிடிக்க முடியாதா? அழகாக பிடிச்சிட்டு வரலாம். இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல வெளியே இருந்தால் கூட ஓகே தான். 200 ரூபாய்க்கு 210 ரூபாய்க்கு வந்துடுச்சு. புரிஞ்சுங்களா? இப்படித்தான் நம்ம வந்து ப்ராப்பரான ட்ரெண்டை பிடிச்சோன்னா ஈஸியாக வந்து இதில் காசு பண்ண முடியும். இடையில நினச்ச மாதிரி ட்ரெண்டை பிடிச்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ப்ராப்பராக எங்கே ட்ரெண்டு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும் போங்க. வாய்ப்பு கிடைக்கலன்னா வேடிக்கை பாருங்க. ரொம்ப எல்லாத்துலேயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இதில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா செல்லிங் வாய்ப்பு தான் மட்டும்தான் கொடுத்துருக்கா. பையிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியே எங்கே இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா. இப்போ ட்ரெண்ட் என்னமோ அந்த ட்ரெண்டு கூட போனால் மட்டும்தான் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி. இதே வந்து இந்த இடத்துல பைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ண முடியும்? 5 10 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகிட்டு ஒடியறணும் வெளியே. ஏன் அவ்வளோ ரிஸ்க்கு? என்ன ட்ரெண்டு அது கூட போக வேண்டியதானே? புரிஞ்சுங்களா? அப்போ ஈஸி இப்படி பழகிக்குங்க. என்ன ட்ரெண்டில் தான் மார்க்கெட் அந்த ட்ரெண்டு கூட தான் போகணும். நம்ம ட்ரெண்டு மாற்றி ஆப்போசிட் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ எல்லா நாளுமே எடுக்க முடியும்னா எல்லா நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கா. நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் அடுத்து சந்திக்கலாம்.